அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக போகிறது. இதற்கு ஒரு முடிவே இல்லையா? என் கார்டு எப்பதான் போடுவாங்க? சனியை விட்டு விலகி ராகுவுடன் இணையும் செவ்வாயால் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக இருந்தாலும் செவ்வாய் புதனை பகை கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமற்றவராக இருந்தாலும் கூட 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்திலிருந்து விலகி கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன், ராசியின் அதிபதியான புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வை ஜென்ம ராசிக்கு மிக அதீதமாக கிடைக்கிறது. 4 மற்றும் 5ஆம் இடத்திலும் பதிவதால் எப்பேற்பட்ட அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்று பார்க்கும்போது, பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றனர். எந்த பணியை செய்தாலும் அதை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் ஈடுபடக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் வலுவாக மனித வாழ்வில் பல்வேறு விதமான நன்மை தீமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் அதில் மிக முக்கியமாக செவ்வாயின் பங்கு உண்டு. செவ்வாய் சாதகமற்று இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகள்ல பல சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதிலும் குறிப்பாக 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல சிரமங்களும் சிக்கலும் அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் விதமான வளர்ச்சியும் நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். எதிர்பாராத வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றமும் நிறைந்த சூழ்நிலை உருவாகும். செவ்வாய் ஜென்மத்தில் சஞ்சரித்தாலும் கூட நிச்சயமாக சில சிக்கல்கள் விலகும். அது மட்டுமல்லாது நடுநிலையான பலனை 5, 10 மற்றும் 9 ஆகிய இடங்கள்ல கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் நவகிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் சிறப்பு பார்வை என்பது குரு மற்றும் சனிக்கு தவிர மற்ற ஒரு கிரகத்திற்கு உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான். ஏனென்றால் குரு 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கிறார். அதேபோன்று சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. ஆனால் செவ்வாய் 4, 7, 8 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறார். செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை ஏற்படுவதால் கூட பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். எனவேதான் செவ்வாயின் அமைப்பு மட்டுமல்ல, செவ்வாயின் பார்வையும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், குரு ஆகிய கிரகங்கள் பார்க்கப்படுகின்றன. அதில் சூரியனும் குருவும் செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர். சந்திரன் சமகிரகமாக பார்க்கிறார். செவ்வாய் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனையும் சனியையும் பார்க்கிறார். சனி சமகிரகமாக செவ்வாயை பார்த்தாலும் சுக்கிரன் பார்த்தாலும் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் சனி செவ்வாயினுடைய இணைவோ அல்லது பார்வையோ சில சிக்கலை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது செவ்வாய் பகை கிரகமாக புதன், ராகு, கேதுவை பார்க்கிறார். ஆனால் புதன் சமகிரகமாக செவ்வாயை பார்க்கிறார். ராகு கேதுவின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட வேளையில் இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, எண்டு கார்டு எப்பதான் போடுவீங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் உள்ளது. ஏனென்றால் அடுத்த 45 நாட்களுக்கு சனியை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. பொதுவாகவே சனி செவ்வாயின் இணைவு மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதைவிட 2 பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயின் இணைவால் நிச்சயமாக சற்று சிரமம் குறைந்தாலும் கூட சில தொல்லைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்கனவே இயல்பான சூழ்நிலையாக உள்ள தருணங்களாக பல விஷயங்கள் அமைகிறதே தவிர மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகவில்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இப்படிப்பட்ட வேளையில் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். ஆனால் அதே வேளையில் ராகு அங்கு சஞ்சரிக்கும் போது
சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே சுக்கிர மங்கள யோகம் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. ஆனால் அது வெகு நாட்களுக்கு அல்ல. 25ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் மேசராசிக்கு மாறிவிடுவார். எனவே மிக குறுகிய நாள்ல சுக்கிர மங்கள யோகமும் புத சுக்கிர யோகமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் நிச்சயமாக சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதை விட சில சிரமம் குறைவதற்கான யோகம் உண்டு. ஆனால் செவ்வாய் மற்றும் ராகுவின் நினைவால் முற்றிலுமாக சிரமம் குறைந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது. எனவே அடுத்த 45 நாட்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தான் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே சமயத்தில் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான தடைகள் சூழ்ந்திருந்தாலும் அவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். செவ்வாயின் உச்ச வீடாக மகர ராசியும் நீச்ச வீடாக கடக ராசியும் ஆட்சி வீடாக மேசம் விருச்சகம் ராசியும் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் செவ்வாய் சகோதரக்காரகன், பூமிக்காரகன், மங்களக்காரகன், உத்வேகக்காரகன் என பல்வேறு விதமான பணிகள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை மிக வலுவாக செலுத்துகிறார். எனவே அவர் சனியை விட்டு விலகுவதால் நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது. ஆனால் முழுமையாக விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் 45 நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக சனியை விட்டு விலகிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிரமம் வெகுவளவில் குறைகிறது. ஆனால் முடிவே இல்லாத வகையில முடிந்துவிட்டது என்று சொல்லிவிட முடியாது. சில சிரமங்கள் ராகுவுடன் இணைந்திருப்பதால் ஏற்படும். இப்படி செவ்வாயினுடைய அமைப்பு இருக்க குடும்பம், உத்தியோகம், தொழில், விவசாயம், பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக பார்க்க முடியாத செவ்வாய் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இல்லை. ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான புதனுடனும் அது மட்டுமல்லாது சுக்கிரனுடனும் இணைந்து உச்ச சுக்கிர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார். எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்திற்கு செவ்வாய் வருவக்கூடிய ஒரு காரணம் என்பதால் ராகுவுடன் இணைந்தாலும் கூட தொழில் வளம் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெறுகின்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு இடம் மாற்ற செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது அவற்றிற்கு வெற்றி கிட்டுவதற்கான யோகமும் உண்டு. கர்மஸ்தானத்தை ராகு சில பாதிப்புகள் ஏற்படுத்தினாலும் செவ்வாய் மிக வலுவுள்ளதாக மாற்றப் போகிறார். எனவே ராகுவுடன் இணைந்தாலும் சனியை விட்டு விலகிய காரணத்தினால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உண்டு. புதிதாக வாங்கிய பூர்வீக சொத்துக்கள் போன்றவற்றை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் மாற்றம் ஏற்பட்டு அதில் மிக சிறப்பான முன்னேற்றமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நடைபெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி அலைபேசி வழியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. வெளிநாட்டில் உள்ள உறவினர்கள் மூலமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான செய்தி கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட ராகுவுடன் இணைந்திருந்தாலும் சனியை விட்டு விலகுவதால் நிச்சயமாக இருக்க நிலைமை ரொம்ப மோசமா போகுது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய். எனவே இவற்றை உணர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பணிகளை ஈடுபட்டால் நிச்சயமாக மிக சிறப்பான முன்னேற்றமும் இனிமையான காலமாக அமைத்துக் கொள்வதற்கான யோகமும் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதீதமாக உள்ளது. அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அத்தனை பணிகளையும் சிறப்பான முறையில் நிறைவேற்றி மகிழ்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்கிறபடியே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல
அதிக முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் பலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் உச்சத்திலும் குரு லாபத்திலும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிர மங்கள யோகமும் நிறைந்து கிடைப்பதால் பெண்மணிகளுக்கு தடைபட்ட காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அசூர வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.